பசுமை சேனங்களுக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருந்த ராஜசேகர் அப்படின்ற ஒரு இயற்கை விவசாயி அவரை தான் பார்க்க போகிறோம். இயற்கை விவசாயம் மட்டும் இல்லை, ஒரு ப்ரைவேட் காலேஜில் ப்ரொஃபஸருங்க. பிஇ படித்து எம்இ படித்து பிஹெச்டி முடிச்சிருக்காரு. அவருக்கு விவசாயத்து மேலே ஆர்வம்ன்றதுனால வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. பல பயிர்கள் பண்ணிகிட்ருக்காருங்க. அவர் வீட்டுக்கு தேவையான ஒரு 30 காடு வச்சுருக்காரு. அப்புறமா வெட்டிவேர் பண்ணிகிட்ருக்காரு, நிலக்கடலை பண்ணுறாரு, நெல் பண்ணுறாரு. அப்புறம் வந்து காய்கறிகள், அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னா தக்காளி, வெண்டை, வெங்காயம், கத்திரி, பப்பாளி அப்படின்ட்டு அவர் வீட்டு எதிர்க்கே வந்து ஒரு 10 சென்ட் ஒதுக்கி பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி வந்து காய்கறிகள் இருக்குது. அது வந்து முடிஞ்ச வரைக்கும் காய்கறிகள் வந்து நான் வெளியில் வாங்க மாட்டேன், என் வீட்லேயே வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக தான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற காய்கறிகள்லாம் வந்து ரொம்ப விஷமாக இருக்குன்றதுக்காக வந்து அந்த மெத்தட் நான் பண்ணியிருக்கேன். இது என் வீட்டு தேவைக்காக தான் இந்த சென்ட் ஒதுக்கி நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பல விதமான காய்கறிகள் பண்ணியிருக்காங்க. அவர் பண்ணியிருக்கிறது பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காகவே ஒரு 4 சென்ட்டில் மிளகாயும், கத்திரிக்காயும், பப்பாளியும் பயிர் பண்ணியிருக்குங்க. இது முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட விளைச்சலுங்க. இது வந்து பப்பாளிங்க. இது டெய்லி ஒரு காய் காய்க்குங்க எங்கள் வீட்டுக்காகவே. ஆமாம், டெய்லி ஒரு காய் காய்க்குங்க. இன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு காய் காய்ச்சிருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது நாளைக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இருக்குது பார்த்தீங்களா, இது நாளைக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை எடுத்துருவோம். செங்காய் நாளைக்கு பழுத்துரும். அது கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காயும் இருக்குது, ப்ளூ கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. இதை பாருங்க, காய்க்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இதை பாருங்க, இதை பார்த்தாவே தெரியும். இதுக்கு வந்து நாங்கள் பூச்சி மருந்து அடிக்கல. அந்த சாம்பல், மாட்டுடைய சாணத்தை எரிச்ச சாம்பல் அது மேலே தூவி வச்சிருக்கிறோம். இது வீட்டுக்காக மட்டும் இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கத்திரிக்காயும் இதை பாருங்க, காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு தான் சார் வந்தார், அவருக்காகவே ஒரு காய் காய்ச்சா மாதிரி இருக்கு. ஆமாம், கீரைங்க. அது ஊடு பயிராக கீரை வந்து விதைச்சிருக்குங்க, சிறுகீரை. தக்காளி இருக்குது, தக்காளியும் காய்ச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி பழம். பூச்சி இருக்கும், இருந்தாலும் நல்லா சுவையாக இருக்கும். அதை நாங்கள் நீக்கிட்டு சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள், மொச்சக்காவும் வச்சுருக்கோம். மொச்சக்காங்க, நம்ம மொச்சக்கட்டை இருக்குல்ல, அதான் அது இது வறுத்து. எதுங்க, இது ஒரு 4 சென்ட்டுங்க. 4 சென்ட்ல விலை வச்சிருக்கோம். காய்கறி வெளில வாங்குறீங்களா நீங்கள்? காய்கறி சிலதெல்லாம் தேவைப்படும்ல. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்லாம் வெளியே வாங்கிப்போம். இந்த கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இதெல்லாம் நாங்களே உங்களுக்கு சாகுபடி பண்ணிப்போம். நாட்டு மருதாணிங்க அது. இந்த காயை வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இதில் இருக்க காய் வாசனையாக இருக்கும். ஆமாம், செம்பருத்தி எல்லா கலரும் இருக்குது. நம்மளால எல்லோ இருக்குது, பிங்க் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் இது பாருங்க, இந்த பூவை பாருங்க, ஒரு ரெட்டு செம்பருத்தி. இந்த வீட்டுக்கு தேவையான பாவக்காவும் இதை வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பாவக்காய் விளை வச்சுருக்கு. இது நாளைக்கு தயாராக இருக்குது. நாளைக்கு பறித்து நாங்கள் செஞ்சுடுவோம், சமைச்சிடுவோம். இது வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு எடுத்து போகிறதுக்காகவே நாங்கள் விளை வச்சுருக்கோம். ஆமாம், பரண்டை இருக்குது. இங்கே பாருங்கள், பரண்டை அப்படியே ஊடு போய் ரெண்டும் ஏற்றி வச்சுருக்கோம். வெத்தலையும் இருக்குது, பரண்டையும் இருக்குது பாருங்கள். அதை நாங்கள் ஊருக்காக பயன்படுத்திக்குவோம். மாங்காய் காய்ச்சி இருக்குது இங்கே வீட்டு சுற்றியும். ஆமாம், வீட்டுக்கு வருஷத்துக்கும் தேவைப்படும்ல, அதனால் அங்கங்கே இருந்தால் தானே. எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் எங்களுக்கு தேவையான மரமும் செடியும் வச்சுருக்கோம். அது காய்க்க நாங்கள் பலன் எடுத்துப்போம். இதுவும் துளசி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இது ஒரு நாட்டு எலுமிச்சம்பழங்க. இது 6 வருஷம் ஆகும் இதுக்கு பலன் கொடுக்கும். இப்போ தான் வச்சு ஒரு வருஷம் ஆகுது.
இது பலன் கொடுக்க இன்னும் 4 வருஷம் ஆகும். ஆனால் நாட்டு எலுமிச்சம்பழம் புளிப்பு சுவை வந்து நல்லா இருக்கும். மார்க்கெட்டில் விற்கிற பெரிய பெரிய எலுமிச்சம்பழம்லாம் வந்து பார்க்கறதுக்கு தான் நல்லா அழகாக இருக்கும். அது புளிப்பு சுவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இது நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, இந்த வர வேஸ்ட் தண்ணி கூட அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாங்கன்னுக்கும் செடிங்களுக்கும் அதை விட்டு வச்சிருக்கோம். கோழி என்ன கோழி அது? நல்ல நாட்டுக்கோழி, அது நாட்டுக்கோழிங்க. அப்படியா? ஆமாம், இது பந்தாங்கோழின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். எல்லா ரக கோழியும் கூட இருக்கு நம்ம கூட. பந்தாங்கோழி இருக்கு, கருப்பு கோழி இருக்கு, நாட்டுக்கோழி தான் எல்லாமே. எதுவுமே ஹைபிரிட் இருக்காது. அதை நாங்கள் வீட்டுக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டோம். அப்படியே அது அங்கங்கே முட்டை விட்டுட்டு இருக்கோம். முட்டையை மட்டும் பயன்படுத்திக்கோம். ஆமாம், அதுக்கு தனியாக கூண்டு கூட கிடையாது, மரத்தல் தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுடைய செப்டிக் டேங்க் இங்கே தான் இருக்குது. சரி, அதோடைய ஈரப்பதம் வந்து வீணாக போகக்கூடாது. எங்கள் வீட்டுடைய செப்டிக் டேங்க் இங்கே தான் இருக்குது. அதோடைய ஈரப்பதம் வீணாக போகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிட்டோன்னா பப்பாளி எடுத்துன்னு வந்து இங்கே நாங்கள், ஆமாம் பப்பாளி, அது என்ன பண்ணோம், அதில் இருக்கிற ஈரப்பதத்தை வாங்கி அது வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு நான் தண்ணிலாம் நாங்கள் தனியாலாம் விட்டதே கிடையாது. அதோடைய ஈரப்பதத்திலே அது அப்படியே அது வளர்ந்து எங்களுக்கு பலன் கொடுக்கும். இன்னும் இந்த பாரம்பரிய அடுப்புலாம் கூட அப்படியே தான் வச்சுட்டு இருக்கோம். ஆமாம், இந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் இப்போதைக்கு இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க இதை விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த அடுப்பை முறையாக அதை பராமரிச்சுட்டு வராங்க. அதுக்கான விறகும் அவங்க அந்த பக்கம் அவங்க வச்சுருக்காங்க. அம்மிக்கல் எல்லாமே நாங்கள் எதையுமே நாங்கள் விட்டதில்லை. எல்லாமே இங்கே தூந்து வச்சுருக்கோம். பழைய காலத்து அந்த மாவு அரைக்கிற உரல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நாங்கள் இப்போ பயன்படுத்தி தான் இருக்கிறோம். அங்கே இது பச்சை பயிர் போட்டுக்கிறோம்ல, உளுந்தும் பச்சை பயிரும் நான் தான் இதில் அரைப்பினேன். அதை விளைவிச்சிட்டு அது வரைக்கும் சும்மா தான் இருக்கும். அதை எடுத்துன்னு வந்துட்டோமா இதை வச்சு நாங்கள் அதை உடைச்சிப்போம். ஆமாம், இதுலேயே உடைச்சிப்போம். மொச்சக்காய் கூட பாருங்க, பழம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்க, இதை கூட வச்சிருக்கோம் பாருங்க, தொட்டாச்சிலாங்கி. அது தொட்டிங்கன்னா போதும். எனக்கு இந்த செடியை ரொம்ப பிடிக்கும், அதுக்காக இதை ஒரு செடி வச்சிருக்கேன், தொட்டாச்சிலாங்கி. அது அங்கே வந்தோன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதை ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அது இது தம்பி வீடுங்க. என் வீடு அந்த பக்கம் தெருவில் இருக்குது. அங்கே வந்து இது மாதிரி வசதிகள்லாம் கிடையாது. இது என் இடம், இது தம்பி இடம், அது என் இடம். அங்கே பார்த்தீங்கல்ல, அது என்னுடைய இடம். எல்லாமே நான் பண்ணது தான் இது எல்லாமே. ஆமாம், அவன் வந்து கொஞ்சம் பிஸியான ஆள், போயிடுவான். எல்லாமே நான் பண்ணது தான். எதுவுமே கேப் இருக்கக்கூடாது. எந்த இடமும் எல்லாத்துலேயும் எதுனா ஒரு மரமோ செடியோ பலன் கொடுக்கணும் அப்படின்னு பண்ணுறது தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் வச்சது தான். எலுமிச்சம் இருக்குது, வில்லுவ மரம் இருக்குது, வில்லுவம் கூட இருக்குது நம்மளாண்ட. இங்கே பாருங்கள், இது வந்து சிவன் கோயிலில் நீங்கள் பார்க்கலாங்க. இதை இந்த செடியை இல்லை, இது வில்லுவங்க இல்லை, இதுங்க. இது வந்து நாகபுஷ்பமும் ஒன்று ஏதோ பேர் சொல்லுவாங்க, மறந்துட்டேன். ஆமாம், அதையும் ஒன்று வச்சுருக்கோம். வில்லுவமும் இருக்குது நம்மளாண்ட. இதுவும் வில்லுவ மரம் இருக்குது பாருங்க. ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சவங்க வில்லுவம். எதனா வயிற்று உபாதிங்க எதனா இருந்ததுன்னா இதை ஒரு 2 இலை சாப்பிட்டா போதுங்க. ஆமாம்,